ப்ரவுன் ஸ்கின் டோன்ல இருக்கவங்களுக்கு பெரிய பிரச்சனையே நம்மளுக்கு ஏத்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்றது தான். எனக்குமே டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மென்டேஷன், லிப் பிக்மென்டேஷன் அண்ட் டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாமே கவர் பண்ற மாரி அண்ட் டெய்லி வியர் பண்ற மாரி ஒரு மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். இது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. எவ்ளோ எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ வச்சு மேக்கப் பண்ணாலும் ஸ்கின் ப்ரெப் ஒழுங்கா பண்ணலன்னா மேக்கப் எல்லாம் வேஸ்ட்டா தான் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேர்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின் இருக்கனால நான் ப்ளம்மோட நயாசினமைட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுல எந்த ஸ்டெப்பை நீங்க ஸ்கிப் பண்ணாலுமே மறக்காம சன்ஸ்கிரீன் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் மேக்கப்புக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பதான் சன்ஸ்கிரீன் நம்ம ஸ்கின்ல நல்லாவே அப்சர்வ் ஆகும். இதுக்கப்புறம் லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நம்ம கன்சீலர் அப்ளை பண்ண போறோம். ஒரு சில பேர் கன்சீலர் யூஸ் பண்ண மாட்டீங்க. நீங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் இது நம்ம ஃபேஸை இன்ஸ்டன்டா பிரைட் அண்ட் ஈவன் டோனா காட்டும். நான் ரெகுலரா இந்த 2 கன்சீலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டுமே வேற வேற கன்சிஸ்டன்சில இருக்கும். இன்னைக்கு மார்ஸோட அப்ளை பண்ண போறேன். அந்த கன்சீலரை கம்பேர் பண்றப்போ மார்ஸோடது நல்லா திக்காவே இருக்கும். செட்டிங் பவுடரே தேவைப்படாது. உங்களுக்கு வேணும்னா பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபிங்கர்ஸை வச்சே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது, குவிக்காவே பிளெண்ட் ஆயிரும். அண்ட் ஒன்ஸ் பிளெண்ட் ஆனோடனே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து நல்லா டார்க்கா இருந்துச்சு, இப்போ நல்லா லைட்டன் ஆகி காட்டியிருக்கு. நம்ம நியூட்ரல் ஷேட்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். உங்க ஐலைடுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பிங்க் அந்த மாதிரி ஷேட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெகுலர் பேசிஸ்ல இது வியர் பண்றதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். எஸ்பெஷலி நீங்க ஐலைனர் அப்ளை பண்ணீங்கன்னா. நான் எனக்கு இந்த பீச் கலர் யூஸ் பண்றேன். பாக்குறதுக்கு நேச்சுரலா தெரியணும் அப்படின்னா இந்த டார்க் ப்ரௌனுமே நான் யூஸ் பண்ணுவேன். காலேஜ்லாம் போறேன் அப்படின்னா எனக்கு ஐலைனர் போடுறதுக்குலாம் பொறுமை இருக்காது, டைமும் இருக்காது. ஸோ நான் காஜல் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஓவரால் ஐ லுக் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்ஸ்டன்டா ஒரு டல்னஸ் போய் நல்லா பிரைட்டன் ஆன மாதிரி லுக் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஐப்ரோஸ் இப்படி ஷேப் பண்றனால ஓவரால் ஃபேஸ் லுக் நல்லா நீட்டா தெரியும். இது உங்ககிட்ட ஏதாச்சும் ஸ்பூலி இருந்துச்சு அப்படி இல்லைன்னா பழைய மஸ்கரா இருந்துச்சுன்னா அதோட வாண்ட் வச்சு கூட நீங்க பண்ணிக்கலாம். அண்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இதுக்குமே காட்டுறேன். பிகாஸ் இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. இப்பதான் நம்ம மெயினான விஷயத்துக்குள்ளேயே வரும். லிப்ஸ் இருக்கிறதுலே டார்கஸ்ட் ஷேடான இந்த ஒரு ஸ்விஸ் பியூட்டி லிப் லைனரை வச்சு என்னோட லிப்ஸை நல்லா லைன் பண்ணிக்கிறேன். அண்ட் ஷேடோ எஃபெக்ட்டுக்காக சைட்லயுமே நல்லா ஷேடோ எஃபெக்ட் மாதிரி கொடுத்துக்கிறேன். என்னோட லிப்ஸ் எவ்வளோ பிக்மெண்டடா இருந்தாலும் சரி அதை கவர் பண்ணி நல்லா டிஃபைண்டா காட்டுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு பில்கிரிமோட இந்த 2 லிப்ஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ப்ரௌன் ஷேட் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஆல்ஃபா ப்ரௌன் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிங்க் ஃபேமிலி இல்லைன்னா மெரூன் கைண்ட் ஆஃப் ஷேட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு ஷேடை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ரெண்டுமே உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். ட்ரஸ்ட் இது எல்லா ஸ்கின் டோனுக்குமே சூட் ஆகும். இந்த 2 லிப்ஸ்டிக்கும் ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ் தான் வரும். நீங்க கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே புல்லட் லிப்ஸ்டிக்னால வாட்டர் ப்ரூஃபா இருக்கும். அண்ட் நம்மளுக்கு எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் எடுத்து டக்குன்னு ரீஅப்ளையும் பண்ணிக்கலாம். ஒன் ஸ்வாட்ச்லயே அவ்வளோ பிக்மெண்டடா ஹோல் லிப்ஸையுமே கவர் பண்ணிரும். அண்ட் டார்க் ஷேட் யூஸ் பண்றதுல என்ன ஒரு ஹைலைட்னா நம்ம ஃபேஸ் இன்ஸ்டன்டா பிரைட் ஆகும். எப்படி வந்து கலர் தியரி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் இதுவுமே. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பிளஷ் அப்ளை பண்ண போறேன். நான் இன்னைக்கு ட்ரீம் பியூட்டியோட பிளஷ் தான் யூஸ் பண்றேன். ரீசெண்ட் டேஸா எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இது அப்ளை பண்ணோடனே பிளஷ் எஃபெக்ட் மட்டும் கொடுக்காம நல்லா ஒரு க்ளோயான ஃபினிஷ் கொடுத்துச்சு. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் பிளஷ் அப்ளை பண்ணிக்கலாம். சீக் போன்ஸ்ல மட்டும் போட்டுக்கலாம், இல்லைன்னா சிரிச்சுட்டு நம்ம சீக்ஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க எந்த மாதிரி ப்ரிஃபர் பண்றீங்களோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். தெரியாம நான் அதிகமா அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் அதுவுமே குவிக்கா பிளெண்ட் பண்ணாலே போயிடும். அண்ட் க்ளோயி ஃபினிஷுமே கொடுக்கும். இதோட மேக்கப் லுக் முடிஞ்சது. ட்ரஸ்ட் மீ, நான் இதை ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ்ல இந்த மேக்கப் லுக்கை முடிச்சிடலாம். ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கூட ப்ரௌன் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி அட் த சேம் டைம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும். இந்த அவுட்ஃபிட்லயே காலேஜுக்கு போனா நல்லா இருக்காதுல்ல. ஸோ அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆக்சசரிஸ் எல்லாம் வியர் பண்ணக்கப்புறம் ஓவராலா லுக் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி ப்ரௌன் ஸ்கின் ரிலேட்டடா ஃபேஷன் ஆர் பியூட்டி கண்டென்ட் வேணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.